வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம், அமராவதி நகர், சாய்குரு கார்டன் பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இந்த பகுதியில் கரக்காடு பெரியபள்ளம் ஓடை சூலூரில் இருந்து நொய்யலாற்றை நோக்கி செல்கிறது. கடந்த 2016 முதல் ஓடை தூர்வாரப்படாததால் புதர் மண்டி கோழி, மனித கழிவு முதல் அனைத்து கழிவுகளாலும் துர்நாற்றம் வீசுகிறது. ஓடையை தூர்வார கோரி பொதுமக்கள் ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் அளித்தும் பயனில்லை. கழிவுகளால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்களே ஒன்றிணைந்து சொந்த செலவில் ஓடையை JCB எந்திரம் மற்றும் மனித உழைப்புகளால் தூர்வாரி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேட்டுத்தெருவில் பழமையான திரௌபதி அம்மன் கோவிலில் பல்வேறு சமுதாயத்தினரால் 21 நாட்கள் திருவிழா நடைபெறும். கோவிலை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததால் நிர்வாகிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். பழைய முறைப்படி திருவிழா நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. கோவில் நிர்வாகிகள் அறநிலையத்துறை செயல் அலுவலரிடம் கொடியேற்ற மனு அளித்தனர். செயல் அலுவலர் பல்வேறு காரணங்களை கூறி கொடியேற்ற அனுமதிக்கவில்லை. இதனால் கோவில் நிர்வாகிகளுக்கும் அறநிலையத்துறைக்கும் முரண்பாடு ஏற்பட்டது. விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட போலீசார் மரக்காணம் முழுவதும் குவிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் விஜயராகவன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை கடற்பகுதியில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும். 17ஆம் தேதி குமரி கடல் பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் சுழல் காற்றானது மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும். எனவே நாட்டுப்படகு மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் தங்களது படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பாக நிறுத்திட அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூர் கனியாம்பூண்டி பகுதியில் செயல்பட்டு வரும் பணியின் நிறுவனத்தில் பீகாரை சேர்ந்த 22 வயது ஆகாஷ்குமார் வேலை பார்த்தார். கடந்த 15ஆம் தேதி இரவு பணி முடிந்து அருகில் உள்ள தனது அறைக்கு நடந்து சென்றார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் ஆகாஷை சுற்றி வளைத்து செல்போனை பறிக்க முயன்றனர். ஆகாஷ் செல்போனை தர மறுத்ததால் 3 பேரும் சேர்ந்து அவரை கத்தியால் குத்திவிட்டு செல்போனை பறித்து எஸ்கேப் ஆகினர். பலத்த காயமடைந்த ஆகாஷ் அங்கிருந்து தப்பி தனது அறையில் இருந்த நண்பர்களை சந்தித்து சம்பவம் குறித்து கூறினார். ஆகாஷை திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். அங்கு அவர் இறந்தார். இதையடுத்து சக தொழிலாளர்கள் நிறுவனத்தின் உள்ளே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இக்கொலை வழக்கில் 19 வயது பிரவீன்குமார், பாண்டியராஜன் மற்றும் 16 வயது சிறுவனை திருமுருகன் பூண்டி போலீசார் கைது செய்தனர். மதுபோதையில் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டனர். ஆகாஷ் குடும்பத்திற்கு பனியன் நிறுவனம் சார்பில் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் மே மாதத்தில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி விழா நடத்தப்படும். சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக தோட்டக்கலைத்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் அரசு துறைகள் சார்பில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி விழா நடத்தப்படுகிறது. மலர் கண்காட்சி விழா வழக்கமாக 2 நாட்கள் மட்டுமே நடத்தப்பட்டு வந்த நிலையில் முதன்முறையாக இந்த ஆண்டு 10 நாட்கள் மலர் கண்காட்சி நடத்தப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் இந்த ஆண்டு விழாவில் அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் கலந்து கொள்ளவில்லை. விழாவை அரசு முதன்மை செயலர் அபூர்வா, திண்டுக்கல் ஆட்சியர் பூங்கொடி துவக்கி வைத்தனர். விழாவையொட்டி 1 லட்சம் கார்னேசன் மலர்களால் அமைக்கப்பட்ட மலர் உருவங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன. சுற்றுலா பயணிகள் செல்ஃபி மற்றும் ரீல்ஸ் எடுத்து மகிழும் வண்ணமாக 360 டிகிரி தணல் என்ற புதிய செல்ஃபி கருவியும் நிறுவப்பட்டுள்ளது. இந்த செல்ஃபி கருவியை சுற்றி மலர் சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மலர் கண்காட்சி அரங்கத்தில் 2500க்கும் அதிகமான மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 30 ரூபாயாக இருந்த நுழைவு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பெரியோருக்கு 75 ரூபாய் மற்றும் சிறியவருக்கு 50 ரூபாய் கட்டணம் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கட்டண உயர்வுக்கு சுற்றுலா பயணிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தினர்.
அறிவொளி நகரில் மதுக்கரை நாச்சிப்பாளையம் வழியாக கேரளா செல்லும் மஞ்சப்பள்ளம் ஆற்றில் மழைக்காலங்களில் சுகுணாபுரம், சுந்தராபுரம், ஈச்சனாரி, மதுக்கரை பகுதியில் இருந்து வரும் தண்ணீர் ஆற்றில் ஓடுகிறது. இந்த பகுதி நிலத்தடி நீராதாரமாக உள்ளது. விவசாயிகள் பயன்படுத்தும் வகையில் குறும்பப்பாளையம் அருகே தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆற்று நீரில் நூற்றுக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன. மீன்கள் செத்து மிதப்பதால் இந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. தனியார் தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் மஞ்சப்பள்ளம் ஆற்று நீர் வழிப்பாதையில் கலப்பதால் நீர் மாசு ஏற்பட்டு மீன்கள் இறக்கின்றன. மதுக்கரை நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். திருச்சி மாவட்டம் துறையூர் பாகுலவாடியைச் சேர்ந்தவர் அண்ணாதி மனைவி லதா காய்கறி வியாபாரம் செய்கிறார். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது அதிகாலை 2:30 மணியளவில் மர்ம நபர் வீட்டிற்குள் புகுந்து லதாவின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை பறிக்க முயன்றான். லதா கத்தி கூச்சலிட்டதும் திருடன் தப்பி ஓடினான். கிராம மக்கள் முட்புதருக்குள் பதுங்கிய திருடனை பிடித்து மரத்தில் கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்தனர். போதையில் திருடிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என திருடன் கதறினான். புலிவலம் போலீசார் மரத்தில் கட்டி வைத்திருந்த திருடனை மீட்டு விசாரிக்கின்றனர். திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட பெருமாள் கோவில் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. கூவம் நதியை ஒட்டிய பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் எனவும் நீர்பிடிப்பு பகுதிகளில் இந்த குடியிருப்புகள் இருப்பதாகவும் கூறி அகற்றுவதற்காக வருவாய்த்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் நோட்டீஸ் ஒட்ட முயன்றனர். அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவேற்காடு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். ஊட்டியில் கோடை சீசனையொட்டி வாரம் 4 நாட்கள் இயக்கப்படும் மலை ரயிலை தினமும் இயக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்தது. இதையடுத்து குன்னூர் ரயில் இன்ஜின் பணிமனையில் பராமரிப்பு பணிகள் முடிந்த ரயில் இன்ஜின் 3 பெட்டிகளுடன் குன்னூரில் இருந்து ரன்னிமேடு வரை சோதனை ஓட்டமாக பணிமனை சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் சுப்பிரமணியம் தலைமையில் இயக்கப்பட்டது. இதில் குழந்தைகள் உட்பட தனது குடும்பத்தினரை அதிகாரி அழைத்து சென்ற சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து மலை ரயில் ரத அறக்கட்டளை நிறுவன தலைவர் நடராஜன் கூறுகையில், ரயில் சோதனை ஓட்டத்தில் பயணிகளை அழைத்து செல்லக்கூடாது என்ற விதி இருந்தும் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு முரண்பாடாக இந்த சோதனை ஓட்டத்தில் தனது குடும்பத்தை அதிகாரி அழைத்து சென்றுள்ளார். உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்.